வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல இருக்கக்கூடிய யூனிட் 4 என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்திய வரலாறும் பண்பாடும் அப்படிங்கிற அந்த டாபிக்ல இருந்து தென்னிந்திய வரலாறு அப்படிங்கிற டாபிக்ல பல்லவர்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நம்மளுடைய சேனல்ல டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வைஸா நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பல்லவர்கள் அப்படிங்கிற டாபிக். சோ இந்த பல்லவர்கள் அப்படிங்கிற இந்த டாபிக்க இந்த ஒரே வீடியோல நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி ஃபார்மட்ல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ அந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு நோட்டு பேனாவோட வந்து உட்காந்துக்கீங்க. ஒன்ஸ் இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா, பல்லவர்கள்ல இருந்து இதுவரை கேட்கப்பட்ட எந்த ஏரியாவை போக்கஸ் பண்ணி கேள்வி கேட்பாங்களோ அந்த ஏரியாவெல்லாம் உங்களை ஃபில் பண்ணி கொடுத்துட்றேன். இந்த வீடியோ முடிக்கும் போது பல்லவர்கள் அப்படிங்கிற டாபிக்கை உங்க மனசுல நீங்க ஏத்திக்கலாம். ஓகேங்களா? இப்ப நீங்க நோட்டு பேனாவோட வந்து உட்காந்துக்கீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, பல்லவர்கள் அப்படின்னா யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்டோரி ஃபார்மட்லயே நான் சொல்றேன். பல்லவர்கள் அப்படின்னா சாதவாகன மன்னர்களுடைய அவையில சிற்றரசர்களாக இருந்தவர்கள் தான் பல்லவர்கள். நல்லா எழுதி வச்சுக்கோங்க. சாதவாகனவர்களுடைய அரசுல சிற்றரசர்களாக இருந்தது யார் அப்படின்னா பல்லவர்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப இந்த பல்லவ மரபை தோற்றுவித்தவர் யார் அப்படிங்கிறத அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பல்லவ மரபை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சிம்ம விஷ்ணு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவர் இருந்திருக்காரு. ஓகேங்களா? சோ சிம்ம விஷ்ணு அப்படிங்கிற ஒருத்தவர் இருந்திருக்காரு. இந்த சிம்ம விஷ்ணுவுக்கு இன்னொரு சிறப்பு பேர் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவனி சிம்மன் அப்படின்னு அழைக்கப்பட்டவரும் சிம்ம விஷ்ணு என அழைக்கப்பட்டவரும் ஒருவர் தான். அதாவது சிம்ம விஷ்ணுவுடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவனி சிம்மன் அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல தெரியணும். அடுத்து இந்த சிம்ம விஷ்ணு யாரிடம் இருந்து தொண்டை மண்டலத்தை கைப்பற்றினார்? அதாவது நம்ம இது கூட சொல்லுவாங்க தெரியுங்களா, அதாவது சோழ நாடு நெல்லுடைத்து, சேர நாடு வேலமுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, இந்த தொண்டை நாடு அப்படிங்கிறது எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த காஞ்சிபுரம். சோ அந்த தொண்டை நாடு அப்படிங்கிறது சான்றோருடைத்து. அடிக்கடி எக்ஸாம்ல கேள்வி கேட்டிருக்காங்க, இது எழுதி வச்சுக்கோங்க. சோழ நாடு அப்படின்னா நெல்லுடைத்து, சேர நாடு அப்படின்னா சேர நாடுகள்லாம் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப கேரளா. சோ அங்க என்ன இருக்கும் அப்படின்னா மலைப்பாங்கான பகுதிகள் இருக்கும், காடுகள் இருக்கும், அதனால யானைகள் அதிகமா இருக்கும். சோ வேலம் அப்படின்னா என்னது? யானை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், யானை உடைத்து. பாண்டிய நாடு அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முத்து இருக்கும். சோ முத்து உடைத்து. ஆனா இந்த பல்லவ நாட்டுல தொண்டை நாட்டுல என்ன இருந்துச்சு அப்படின்னா சான்றோர்கள் அதிகமா இருந்திருக்காங்க. இந்த 7ஆம் அறிவு படம் கூட பாத்தீங்க அப்படின்னா பூபதி தர்மர் ஒருத்தர் இருந்திருப்பாரு, அப்புறம் தர்மபாலர், எல்லாமே எந்த பகுதியை சார்ந்தவங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த தொண்டை மண்டலத்தை சார்ந்தவங்க. சோ இந்த களப்பிரர்கள், அதாவது இந்த சிம்ம விஷ்ணு யாரிடம் இருந்து தொண்டை மண்டலத்தை மீட்டெடுப்பார் அப்படின்னா களப்பர்களிடம் இருந்து. எழுதி வச்சுக்க, கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. களப்பிரர்கள் அப்படிங்கிற ஒருத்தவங்கள்ட்ட இருந்து இதான் தொண்டை மண்டலத்தை சிம்ம விஷ்ணு மீட்டெடுப்பார். இந்த சிம்ம விஷ்ணு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு சிறந்த அரசராக தான் இருந்திருக்காரு. அவருடைய காலகட்டத்துல சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள் இவங்களெல்லாம் வீழ்த்தி இருக்காரு. ஓகேங்களா? சோழ பாண்டிய மன்னர்களை வீழ்த்தி இருக்கவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சிம்ம விஷ்ணு. சிம்ம விஷ்ணுவை தொடர்ந்து அவருடைய மகன் ஒருத்தவர் இருக்காரு. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பல்லவ மரபை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா, அதாவது பிற்கால பல்லவ மரபை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா சிம்ம விஷ்ணு. சிம்ம விஷ்ணுவை தொடர்ந்து அவருடைய மகன் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன். ரொம்ப முக்கியமான ஆளு இவரு. ஏன்னா பல்லவ மரபை எப்படி சிம்ம விஷ்ணு தோற்றுவித்தாரோ அதே போல பல்லவ மரபை ஒரு சிறப்புற ஆட்சி செய்து ஒரு பெரிய அளவுல பில்டப் பண்ணது யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கட்டுமானம் பண்ணது யார் அப்படின்னா மகேந்திரவர்மன் பல்லவன் அப்படிங்கிற ஒருத்தவர். இந்த மகேந்திரவர்ம பல்லவன் ஃபர்ஸ்ட் என்னவா இருந்திருக்காரு அப்படின்னா சமண மதத்தை சார்ந்துதான் இருந்திருக்காரு. பிறகுதான் என்ன மாறி இருக்காரு அப்படின்னா சைவத்துக்கு மாறி இருக்காரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. அதாவது மகேந்திரவர்ம பல்லவன் முதலில் சமண சமயத்தில் இருந்தாரு, பிறகு சைவ சமயத்திற்கு மாறினாரு. யாரால மாறினார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திருநாவுக்கரசரால மாறினாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரால மாறினாரு அப்படின்னா திருநாவுக்கரசால மாறினாரு. இந்த திருநாவுக்கரசர் சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு எப்ப யாரால மாறினார் அப்படின்னா அவருடைய தமக்கையார் திலகவதியாரால தான் மாறப்பட்டிருப்பார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவருடைய காலகட்டத்துலதான் திராவிட கலை அப்படிங்கிற ஒன்ன மாத்தி மகேந்திரபாணி திராவிட பாணி அப்படிங்கிற கட்டடக்கலை அப்படிங்கிறத மாத்தி மகேந்திரபாணி கட்டிடக்கலை அப்படிங்கிற மாதிரி குடைவரை கோயில் எல்லாம் கட்டினது யார் அப்படின்னா இந்த மகேந்திரவர்ம பல்லவன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னா 2ஆம் புலிகேசி இருக்காரு தெரியுங்களா, சாளுக்கிய மன்னர் 2ஆம் புலிகேசி.
அடிக்கடி இந்த தொண்டை மண்டலத்துக்கு அடிக்கடி சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு சண்டையில என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர் புடிச்சு வச்சிருக்க ஒரு பகுதி எது அப்படின்னா வெங்கி. சோ அங்கேயே என்ன பண்றாரு அப்படின்னா இரண்டாம் புலிகேசி புடிச்சிடுறாரு. சோ அந்த போர்ல மகேந்திரவர்ம பல்லவன் தோத்து போறாரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெங்கி அப்படிங்கிற பகுதியை வெற்றி கொண்டு வச்சிருந்தது யார் அப்படின்னா மகேந்திரவர்மன். அந்த மகேந்திரவர்மன் பல்லவனை தோற்றுவித்து இந்த வெங்கியை பிடிச்சது யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் புலிகேசி. யாரு? இரண்டாம் புலிகேசி அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மகேந்திரவர்ம பல்லவன் சில நூல்கள் எல்லாம் எழுதியிருக்காரு. அதுல முக்கியமான நூல் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மத்த விலாச பிரகசனம் அப்படிங்கிற மாதிரி பேரு. மத்த விலாச பிரகசனம். இது என்ன மொழி நூல் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. சான்ஸ்கிரிட். எந்த மொழி நூல் அப்படின்னா சமஸ்கிருத நூல் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ அந்த மத்த விலாச பிரகசனம் அப்படின்னா என்ன அப்படின்னா குடிமகன் அல்லது குடிமக்கள், குடிமக்களின் மகிழ்ச்சி அல்லது குடிமகனின் மகிழ்ச்சி. சோ இதோட தமிழ் ஆக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மத்த விலாச பிரகாசனம் அப்படின்னா குடிமக்களின் மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி பேரு. இப்ப உள்ள மாதிரி குடிமகன்கள் அதாவது மது பிரியர்கள் கிடையாது. இது இந்த இவர் மத்த விலாச பிரகாசனம் எதை பேஸ் பண்ணி எழுதியிருப்பாருன்னா மதத்தால கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டு வாக்குல மதத்துல என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி எழுதியிருப்பது யார் அப்படின்னா இந்த மத்த விலாச பிரகாசனம். இப்ப இந்த மது அப்படின்னா நாட்டுக்கு ஃபர்ஸ்ட் என்னது உயிருக்கு, சரி ஃபர்ஸ்ட் உடலுக்கு, அப்புறம் உயிருக்கு, அப்புறம் குடும்பத்திற்கு, நாட்டுக்கே கேடு. சோ இந்த மத்த விலாச பிரகாசனம் பேஸ் பண்றது என்ன அப்படின்னா மதம். சோ இந்த மதம் இருந்துச்சு அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு மதம் பித்து தலைக்கு ஏறிச்சு, மத பித்து இருந்துச்சு அப்படின்னா மது பித்துனா அந்த நாட்டோட காலி, பிரபஞ்சமே அழிஞ்சு போறதுக்கு காரணம் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மது பித்தை விட மத பித்து இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கேடு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு நிறைய சிறப்பு பேர்கள்லாம் இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா சங்கீரண ஜதி. எழுதி வச்சுக்கோங்க எல்லாத்தையும். சங்கீரண ஜதி, சங்கீரண ஜதின்னு போட்டுக்கிட்டாலும் சரி, சதின்னு போட்டுக்கிட்டாலும் சரி. அடுத்து மத்த விலாசன், மத்த விலாசன் எழுதிக்கிட்டீங்களா? அப்புறம் சித்திரக்கார புலி, சித்திரக்கார புலி, அப்புறம் விசித்திர சித்தன், விசித்திர சித்தன் அப்படிங்கிற பேரெல்லாம் யாருக்கு உண்டு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனுக்கு இருக்கு. அடுத்து என்ன அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனை தொடர்ந்து இரண்டாம் புலிகேசியை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய மகன் முதலாம் நரசிம்மவர்ம பல்லவன் இரண்டாம் புலிகேசியை தோற்கடிப்பாரு. அதாவது மகேந்திரவர்ம பல்லவனுடைய மகன் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாம் நரசிம்மவர்மன். இப்படி பாயிண்டா சொல்றோம் பாத்தீங்களா? இந்த முதலாம் நரசிம்மவர்மன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா தன்னுடைய அப்பாவை தோற்கடித்த இரண்டாம் புலிகேசிய தோற்கடிப்பாரு. சோ அது வாதாபிய தீக்கரையாக்கி இருப்பாரு. இரண்டாம் புலிகேசியுடைய ஹெட் குவார்டர், சாளுக்கியர்களுடைய ஹெட் குவார்டர் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வாதாபியா இருக்கும். சோ அந்த வாதாபியை தீக்கரையாக்கி வாதாபி கொண்டான், அப்புறம் மாமல்லன் அப்படிங்கிற பட்ட பெயர்கள் எல்லாம் சுட்டி கொண்டது யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மன். அவரை தொடர்ந்து அவருடைய மகன் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் நரசிம்மவர்மன். சோ இந்த இரண்டாம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன் அழைக்கப்பட்டார். ஓகேங்களா? ராஜசிம்மன் அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா இரண்டாம் நரசிம்மவர்மன். அடுத்து காஞ்சிபுரத்துல கைலாசநாதர் கோயிலை கட்டினது யார் அப்படின்னாலும் இந்த இரண்டாம் நரசிம்மவர்மன் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவர்களை தொடர்ந்து வரலாற்றில் இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா இரண்டாம் நந்திவர்மன், அப்புறம் மூன்றாம் நந்திவர்மன் அப்படிங்கிற ஒருத்தவங்க தான் இருக்காங்க. இரண்டாம் நந்திவர்மன் என்ன பண்றாரு அப்படின்னா காஞ்சிபுரத்துல வைகுண்ட பெருமாள் கோயில கட்டுறாரு. ஈஸியா கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ராஜசிம்மன் அப்படின்னா ராஜ கை அப்படின்னு வச்சுக்கோங்க. இரண்டாம் ராஜசிம்மன் அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா இரண்டாம் நரசிம்மவர்மன். அவர் கட்டினது கைலாசநாதர் கோயில். அப்ப ராஜ கை அப்படிங்கிற மாதிரி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இரண்டாம் நந்திவர்மன் கட்டினது என்ன அப்படின்னா வைகுண்ட பெருமாள் கோயில். ஓகேங்களா? வைகுண்ட பெருமாள் கோயில். இதை கட்டினது யார் அப்படின்னா இரண்டாம் நந்திவர்மனா. சோ நந்தி வை அப்படிங்கிற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நந்தி வை ராஜ கை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அடுத்து இவர்களை தொடர்ந்து இரண்டாம் நந்திவர்மனை தொடர்ந்து அவருடைய மகன் மூன்றாம் நந்திவர்மன் வருவாரு. சோ அந்த மூன்றாம் நந்திவர்மன் தான் நந்தி கலம்பகத்துடைய பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா இந்த மூன்றாம் நந்திவர்மன். நந்தி கலம்பகத்துடைய பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா
மூன்றாம் நந்திவர்மன் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ அந்த மூன்றாம் நந்திவர்மனை தொடர்ந்து கடைசி பல்லவரசன் யார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. அபராஜிதன். கடைசி பல்லவரசன் யாரு அப்படின்னா அபராஜிதன் அப்படிங்கிற மாதிரி பேரு. அடிக்கடி கேள்விகள் இதுல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது பல்லவர்களுடைய காலத்துலதான் நாலாயிர திவ்ய பிரபந்தமும் அப்புறம் தேவாரமும் தொகுக்கப்பட்டது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாலாயிர திவ்ய பிரபந்தமும் தேவாரமும் தொகுக்கப்பட்டது எப்ப அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பல்லவர்களுடைய காலத்துல. அடுத்து வந்து தசாசரித்திரம் அப்படிங்கிற நூல் எழுதினது யார் அப்படின்னா இவருடைய ஆட்சி காலத்துலதான் தண்டின் அப்படிங்கிறவரு எழுதியிருக்காரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தசாசரிதம் அப்படிங்கிற நூல் எழுதினது யார் அப்படின்னா தண்டின் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதியிருக்காரு. இவருடைய காலத்துலதான் தட்சிண சித்திரம் அப்படிங்கிற ஒரு ஓவியம் இருக்குதா, ஓவியத்துக்கான ஒரு ஆய்வேடு தூக்கப்பட்டது இந்த பல்லவர்களுடைய காலகட்டத்துல. அது யாருடைய காலகட்டம் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மனுடைய காலகட்டத்துல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அடுத்து இந்த பல்லவர்களுடைய இசை ஆர்வத்திற்கு முக்கியமா இருக்கிற கல்வெட்டு 2-3 கல்வெட்டு சொல்றாங்க. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குடுமியான் மலை கல்வெட்டு, இன்னொரு திருமயம் கல்வெட்டு அப்படிங்கிற ஒண்ணுதான். சோ இது என்ன அப்படின்னா பல்லவர்கள் இருந்து எந்த மாதிரி அஸ்பெக்ட்ல கேள்வி கேட்பாங்களோ எல்லாத்தையும் வெறும் பாயிண்டா உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அப்படிங்கிற டாபிக்ல பல்லவர்கள் அப்படிங்கிற டாபிக்கை ஃபுல் பண்ணி கொடுத்தாச்சு. சோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து அகலமா ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா பல்லவர்கள் அப்படின்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி படிச்சு வச்சாலே நம்மளால போதும். இதோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.